ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன் வாழ்வை குறித்து நீ அதிகம் குழம்பாதே. உன்னை நான் சரியான வழியில் நடத்திச் செல்வேன். தூரத்திலிருந்து வரும் அழைப்புகள் உனக்கு நன்மை செய்ய வரும். உன் திறமையை அறிந்தவர்கள் உன்னை தேடி வருவார்கள். என் குழந்தையே, நீ தைரியமாக இரு. உன் மதிப்பு மரியாதையும் உயரப்போகிறது. இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே. களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும். தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி. உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி. அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும், உனக்கு சில பக்குவத்தை ஏற்படுத்திய விஷயங்களில் உன் எண்ணங்கள் இனிமேல் வருங்காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார். இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் நீ வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம். உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு. நிச்சயம் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன். நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நீ நினைத்தாய்? நிச்சயம் அதிலிருந்து உனக்கு விடுதலை அளிப்பேன். எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது கிடையாது. அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சி செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். உழைப்பும் நேர்மையும் உன்னை தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால். ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய் என் குழந்தையே. வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே நினைத்து கொண்டு எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே நீ தேங்கி நிற்கப் போகிறாய்? அவற்றை விட்டுவிடு. புத்துணர்ச்சியோடு வாழ பழகிக்கொள். செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய். அதற்கான பலன் உன்னை தேடி வரும். உன் கைப்பிடித்து உன் பாதையில் நான் உன்னுடனே இருக்கிறேன். உன் கண்ணீர் என் கண்ணீர், உன் வழி உன் சாய் தேவாவான என்னுடைய வழி. அதை நிச்சயம் நான் சரி செய்வேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தையல்லவா நீ? என் தேகத்தின் குருதியிலிருந்து பிறந்த என் உயிர். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் கவலைதான் என்ன? உழைத்த பணம் கைக்கு வராத நிலை, உறங்க நினைத்து உறங்க முடியாத நிலை, பிழை எதுவென்று புரிந்து கொள்ள முடியாத நிலை. இதனால் மலைத்து களைத்து தவித்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, பிரச்சனை என்னவென்றால் உன் கர்மவினையின் தாக்கம் எந்த நாளில் அதிகமாக இருக்கிறதோ அந்த நாளில்தான் உன் வாழ்க்கைக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே நாளில் தீர்வு காண உன் மனமும் துடிக்கின்றது. இந்த பிறவியில் நீ செய்த நன்மைக்கான பலனை அனுபவிக்கும் காலம் வரும்பொழுது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு நிச்சயம் கிடைக்கும். ஒரே நாளில் எல்லாமே மாறிவிடாது. ஆனால் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் உண்டு என்பதை உன் மனம் நம்ப வேண்டும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.